இன்னைக்கு நாம எக் ஃப்ரைட் ரைஸை எப்படி தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து எனக்கு ஒரு சைனீஸ் ஷெஃப் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ எப்படி ஒரு ரைஸ் வந்து நீங்கள் வெளியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், ரொம்ப ரைஸ்லாம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அந்த ரைஸை எப்படி சாஃப்டாக ரொம்ப அந்த எக் ஸ்மெல்லும் வரணும், அந்த எக்கோ டேஸ்ட் வரணும். அதே இடத்துல அந்த எக்கோ டேஸ்ட்டே வராது. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் சொல்லி கொடுத்த ரைஸ் வந்து ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் சைனீஸில் வந்து அந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். உங்களுக்கும் ஜாஸ்மின் ரைஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுலேயும் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பாஸ்மதியில் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வாக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிப்போம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ரேஞ்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்கை வந்து ஹோல் எக்கை வந்து உடச்சி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேணாம், மீடியமாக ஒரு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி இப்போ வந்து எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 80% எக்கை வந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 20% எக் மட்டும் அந்த பேன்லேயே இருக்கட்டும். அது கூட வந்து ஜிஞ்சரு அப்புறம் கார்லிக்கு சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் வச்சுருக்க வெஜிடபிளையும் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். அது கூட அந்த வெஜிடபிள் வந்து முட்டைக்கோஸு, குடமிளகா, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு இப்போ இந்த வெஜிடபிளை போட்டு நல்லா இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிளும் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 75% வந்து குக் ஆகவே போதும். அதுக்கப்புறம் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அரோமேட்டிக் பவுட்ரு இல்லைன்னா மேகி பவுட்ரு ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வெடித்து, நான் வந்து சைனீஸ் ரேஞ்சில் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபயர் அதிகமாக வரும். ஸோ அடுப்பு ஹை ஃப்ளேமே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி சாஸுன்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் சோயா சாஸு, அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸு இது சால்ட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் செசிமி ஆயில், இவங்க 3 பெரிய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழ்ப்பக்கம் வெள்ளையாக இருக்கும்ல அந்த பக்கம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே க்ரீனு, இதை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வந்து குக் பண்ணுறேன். சைனீஸ் அடுப்புன்றதுனால நல்லா ஹை ஃப்ளேம் வரும். ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுறேன். இந்த மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னா மாய்ஸ்டர் வந்து லாஸ்ட் டைமில் அப்படியே நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் ரைஸு. சைனீஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கியாக தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த எக்கு வந்து லாஸ்ட்டில் ஸ்மெல்லு டேஸ்ட்டும் நம்மளுக்கு எக் ஸ்மெல்லு பயங்கரமாக கொடுக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி சைனீஸ் ஸ்டைலில். சைனீஸ் ஸ்டைலில் சோயா சாஸும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக லைட்டாக சால்ட்டியாக இருக்கும் அவங்களோட ஃபுட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேலே கார்னிஷ் போட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இது போல் ஸ்டிக்கியாக ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். எக்கையும் பிஃபோர் போடுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த எக் ஃப்ரைட் ரைஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சைனீஸ் வந்து இன்னும் கூட சோயா சாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் மைல்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த ஜாஸ்மின் ரைஸ் நிறைய ரைஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து நான் சமையல்காரன்.